வெல்கம் டு மாணவன் லேர்ன் கோட். நம்மளுடைய லாஸ்ட் செஷன்ல இந்த ஃபார்மை வந்து எண்ட் டு எண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டீங்க எம்ப்ளாயி லிஸ்ட். இந்த எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனண்ட்ல நம்ம இன்சர்ட் பண்ண எல்லா டேட்டாவும் லிஸ்ட் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ அப்போ என்ன எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ எம்ப்ளாயி லிஸ்ட் காம்பனண்ட் வந்து கிளைண்ட்ல எம்ப்ளாயி லிஸ்ட் டாட் ஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட் இருக்கு. இந்த காம்பனண்ட்டை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த காம்பனண்ட் ஹேண்டில் பண்ணாலும் அந்த காம்பனண்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டேட்டை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டர் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டோம். this dot state. ஸோ ஸ்டேட் அப்படிங்கிறது வந்து emp data list கோலன் அரே. ரைட், இந்த ஸ்டேட்ல வந்து நம்ம என்னன்னா நம்ம சர்வர் சைட்லேருந்து எடுத்துட்டு வரக்கூடிய டேட்டாவை இந்த ஸ்டேட்ல மேனேஜ் பண்ணி நம்ம டேட்டாவை ரெண்டர் பண்ணணும். இதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. இப்போ சர்வர் சைடு கம்யூனிகேஷன் பண்றது அப்படிங்கிறது வந்து சேம் நம்மளுடைய லாஸ்ட் செஷன்ல கிரியேட் எம்ப்ளாயில பார்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆக்சிஸ் டாட் போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே வந்து நம்ம வந்து ஆக்சிஸ் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா டேட்டா ஆல்ரெடி இருக்கு, அதை வந்து கெட் மெத்தட் யூஸ் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னா கிளாஸ் பேஸ்டு காம்பனண்ட்ல நம்ம சர்வர் சைட் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய லைஃப் சைக்கிள் மெத்தட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காம்பனண்ட் டிட் மவுண்ட். ஸோ காம்பனண்ட் டிட் மவுண்ட் த்ரூவாக தான் நம்ம சர்வர் சைட் கம்யூனிகேஷன் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஏன்னா இதான் லைஃப் சைக்கிள் ஆஃப் காம்பனண்ட். ஸோ இங்கே வந்து நம்ம ஹேண்டில் பண்ணும்போது பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த மெத்தட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நீங்கள் கால் பண்ண தேவையில்லை. ஸோ இங்கே வந்து நம்ம சர்வர் சைடு ஹேண்டில் பண்ணும்போது இந்த சர்வர் சைட் டேட்டா வந்து ப்ராப்பராக வந்து காம்பனண்ட் டேட் வந்து லோட் பண்ணிடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்பராக ரெண்டர் பண்ண முடியும். ரைட், இதுதான் பேட்டர்ன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய காம்பனண்ட் டிட் மவுண்ட்ல ஆக்சிஸ் டாட் கெட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். கெட் மெத்தடில் நம்மளுக்கு சர்வர் சைடு எண்ட் பாயிண்ட் வேணும். ஸோ நம்ம சர்வர் சைடு எண்ட் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸோ இந்த http localhost colon 800 emp இது வரைக்கும் நம்ம காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எண்ட் பாயிண்ட். இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாட் தென். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னா நான் வந்து ஆக்சுவலி பை டிஃபால்ட்டாக என்ன ஆயிடுது அப்படின்னா ஆக்சிஸ் லைப்ரரி வந்து இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்தராக நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியதான். ரெஸ்பான்ஸ். ஸோ ரெஸ்பான்ஸ் எடுக்கிறோம் இல்லையா, அந்த ரெஸ்பான்ஸ் என்ன பண்ணணும் ஸ்டேட் கூட அப்டேட் பண்ணுவோம். சர்வர் சைட்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை திஸ் டாட் செட் ஸ்டேட். செட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஸ்டேட்டை மாடிஃபை பண்ணுறது. ரைட், மாடிஃபைனா இப்போ வந்து இனிஷியலி வந்து ஸ்டேட் வந்து எம்டியாக இருக்கும். நம்ம டேட்டாவை வந்து பார்த்துட்டிங்கன்னா மாடிஃபை பண்ணணும். நம்மளுடைய ஸ்டேட் இருக்கு இல்லையா இஎம்பி டேட்டா அதை எடுத்துகிட்டு வந்துட்டு மாடிஃபை பண்ணுறோம். கோலன் ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. ஆக்சிஸில் சர்வர்ஸ்லேருந்து வரக்கூடிய டேட்டாவை நம்ம ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டான்னு பை டிஃபால்ட்டாகவே ஸ்டோர் பண்ணுவோம். நீங்கள் வந்து ஆக்சிஸ் லைப்ரரி ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா இந்த டேட்டாங்கிறது சர்வர்ஸ்லேருந்து வருது. அதை வந்து நம்மளுடைய ஸ்டேட்டோட அப்டேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து டாட் கேட்ச். எரர் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸோ கன்சோல் டாட் எரர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய டேட்டாங்கிறது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ ரா டேட்டா அதை வந்து நம்ம டேபிள் ஃபார்மேட்டில் ரெப்ரசென்ட் பண்ணலாம்.